வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 16th மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் 250 பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம்லாம் பட்டுக்காதீங்க. 2000 பாயிண்ட் இறங்கி 250 பாயிண்ட் ஏறி இருக்குது. அதாவது ஈரான் வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 25,200 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 23,000 பிரேக் பண்ணிச்சு. 22,950 வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு 250 பாயிண்ட் கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ 2000 பாயிண்ட்ஸ் வெர்டிகலாக இறங்கி 250 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேணாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 61,000 இருந்துச்சு ஈரான் வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து 53,000 நியர்லி வந்துருக்குது. அதாவது 7,000-8,000 பாயிண்ட் இறங்கிட்டு இன்னைக்கு 650 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு உளுந்தடிச்சு போயெல்லாம் வாங்கிட்டு இருக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். ரைட்டு. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் 4 ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். அது என்னென்ன ஃபண்டு அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு வந்து மெயில் அனுப்பியிருந்தீங்க. அந்த என்னென்ன ஃபண்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். அதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது. 0.2%, 1% நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் எதுலையுமே இல்லை. ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் வித் நெகட்டிவ் பயாஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் தான் லைக்லி 1.5% ஹையில் போயிருக்குது. மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு இண்டெக்ஸும் ஏறல. ஆனால் நம்ம மார்க்கெட்டும் வந்து, அதாவது கிஃப்ட் நிஃப்டி 200 பாயிண்ட் கிரீனில் இண்டிகேட் பண்ணிச்சு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆக ஒரு 150 பாயிண்ட் வந்துச்சு, 100 பாயிண்ட் வந்துச்சு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ரியலாக வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. 23,150 ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு கட்டத்தில் 150 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனுக்கும் போச்சு. அதாவது 22,950 வந்துச்சு இன்னைக்கு. அங்கேருந்து ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,500. ஸோ லோக்கும் ஹைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 550 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது பாட்டம்ல இருந்து. அதாவது 23,500 3 o'clock வந்துச்சு. 3:15க்கு 23,350, 150 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குது. ஸோ இப்போல்லாம் வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எபோவ் 20க்கு மேலே இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 நிமிஷம் கேண்டில்லையே 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்க்கலாம் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு இன்னும் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி. ஸோ இன்னும் ஆட்டம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 938 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. 1.26%, 75,502 செட்டில் ஆகிடுது. நிஃப்டி 257 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. 1.11%, 23,408 செட்டில் ஆகிடுது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் 0.3% to 0.5% வரையும் டவுனில் தான் போயிருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 656 பாயிண்ட்ஸ் ஹையில் போயிருக்குது. 54,413 வந்து செட்டில் ஆகிருக்குது. பேங்க் நிஃப்டி வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 61,000 இருந்துச்சு. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ, பேங்க், எஃப்எம்சிஜி 0.5% to 1% ஹையில் போயிருக்குது. மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், ஃபார்மா, ரியாலிட்டி, கேபிட்டல் குட்ஸ் 0.5% to 2.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ருபி 92.42 செட்டில் ஆகுது. அதாவது ருப்பியாவது ஒரு அப்ரிசியேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, ருப்பி அப்ரிசியேட் ஆகுது, விக்ஸ் அதாவது வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறையுது, மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் வலாட்டிலிட்டி இண்டெக்ஸும் குறைய கிடையாது, ருப்பியும் அப்ரிசியேட் ஆக கிடையாது, அப்படியே தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு இன்னும் பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது கண்ணு கட்டின தூரம் வரையும் இல்லை. இன்னைக்கு 2000 பாயிண்ட் இறங்கிட்டு 250 பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அதே 250 பாயிண்ட் நாளைக்கு அடிச்சிட்டா கூட முடிஞ்சிச்சு. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா WPI இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு வந்துச்சு 2.13%. ப்ரீவியஸ் மந்த் இருந்தது 1.81%. யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ரஷ்யா உக்ரைன் வாரில் நேட்டோ கண்ட்ரிங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன், இப்போ நான் வந்து பிரச்சனைகள் இருக்கிறேன், நேட்டோ கண்ட்ரிகளை எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நேட்டோ கண்ட்ரிகள் எல்லாத்தையும் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ரஷ்யா கிட்ட எல்லாம் ஆயில் வாங்குங்க, ஹார்முஸ் ஜோனில் இருக்கிற பிரச்சனைனால ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. காலம் பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், ரஷ்யா கிட்ட யாராவது ஆயில் வாங்கினீங்க உங்களுக்கு டேரிஃப் 500% அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குங்க அப்படின்ட்டு இவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப்.
ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்தியாகிட்டையும் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்காங்க அப்படின்னு இந்தியாகிட்டையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ யூரோப் கண்ட்ரிங்க எல்லாத்துட்டையுமே வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குங்க இந்த ப்ராப்ளம் தேர்ற வரையும் அப்படின்னு ரஷ்யன் ஆயில் மார்க்கெட்டுக்கு இவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரம்ப்பு. ஸோ ட்ரம்ப் வந்து புலிவாலை பிடிச்சிட்டாரு. அதாவது ஈரானை வந்து ரொம்பவும் சாதாரணமான கண்ட்ரியாக இருக்கும், நம்ம வந்து ஈராக் அட்டாக் பண்ண மாதிரியும் வெனிசுலாவை அட்டாக் பண்ண மாதிரியும் இப்போ பண்ணிட்டு சேஃபாக வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு புலிவாலை தொட்டுட்டாரு. ஈரான் வந்து இப்போ மோர் தென் 15 days ஆகிடுச்சு. அவங்களும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சிவியராக ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் புலிவால் பிடிச்ச கணக்காக இவர் வந்து இப்போ நேட்டோ கண்ட்ரிகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்களேன். யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது WTI குரூட் ஆயில் நியர்லி $95 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. பிரெண்ட் குரூடும் $97 பெர் பேரலுக்கு நியர்லி வந்துருக்குது. ஓகேங்களா? ஓகே, பிட்காயின் 74,000 வந்துருக்குது. எஃப்ஐஸ் இன்னைக்கு வந்து ஹெவியாக செல் பண்ணிக்கிறாங்க. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மணி 2:30 மணி வரையும் செல் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். 9,365 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறாங்க. நம்ம டொமஸ்டிக் மட்டும் ஓகே 2:30 மணிக்கு மேலே நான் உங்களுக்குலாம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு 2:30 மணிக்கு மேலே 12,593 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஹெவியாக வந்து பை பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் ஃப்ரைடே நான் சம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின டைம் வந்து 10:30 மணிலேருந்து மணி 12 மணிக்குள்ளே 4 ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதே சேம் டேல NAV கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 ஃபண்டில் 2 ஃபண்டுக்கு தான் சேம் டே NAV கொடுத்துருக்குறாங்க. மற்ற 2 ஃபண்டுக்கு NAV அலாட் ஆகல, இன்றைக்கி தான் அலாட் ஆகுது. இது என்னன்னு சொல்கிறது? இது அதாவது 2 மணிக்குள்ளே நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாவே வந்து சேம் டே NAV அலாட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மியூச்சுவல் ஃபண்டு இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எனிவே இந்த 12,593 கோடியில் என்னது ஒரு 50,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டொமஸ்டிக் வாங்கின மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஒரு 50,000 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நான் வாங்கின மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன் அப்படிங்கிறது என்னுடைய பெய்டு கிளைண்டுகளுக்கு நான் வந்து அன்றைக்கி சேம் டேவே வந்து நான் கொடுத்துட்டேன். எனிவே இப்போ வந்து சம் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. ஓகே, அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் கொஞ்சம் அமௌண்ட்டு ஆல்ரெடி இந்த ஃபண்டுலாம் ஆன்கோயிங்கில் இருக்குது. இப்போ வந்து நல்ல ஒரு பாட்டம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் வச்சுக்காங்களேன். ஆன்கோயிங்கில் இருக்கிற ஃபண்டில் தான் வந்து டாப் அப் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, டாப் அப் பண்ணியிருக்கிறேன். பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு, மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸோ நான் பண்ணியிருக்கிறது ஃப்ளெக்ஸி கேப்லையும் பண்ணிக்கிறேன், லார்ஜ் கேப்லையும் பண்ணிக்கிறேன், மிட் கேப்லையும் பண்ணிக்கிறேன், ஸ்மால் கேப்லையும் பண்ணிக்கிறேன். இந்த 4 ஃபண்டில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டாப் அப் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, டாப் அப். ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நான் பண்ணனதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்ல கிடையாது. அதை வந்து மைண்டில் வச்சுக்காங்க. ஓகே, இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை, டியூஸ்டேவே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை, வெனஸ்டே தான் வந்து 20 இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம், இல்லை அப்படின்னா வெனஸ்டே வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 350 பாயிண்ட்ஸ் கையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு க்ரீனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் நியர்லி 0.5% to 1% வரையும் ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அதாவது 23,100 அது வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆக கிடையாது. இன்றைக்கி மார்னிங் கொடுத்தது லெவல் அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து லோ வந்து இன்னும் கம்மிங் டேஸில் வந்து பிரேக் ஆகக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கம்மிங் சாட்டர்டே ஆர் சண்டே, அதாவது ப்ரே எப்போ தெரியுதோ அப்போ வந்து அவங்க வந்து ரம்ஜானை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் வந்து என்னுடைய நண்பர்கள், அதாவது முஸ்லீம் நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரைடேவே ரம்ஜான் வரும் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் இல்லை சாட்டர்டே தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படிங்கிறது கிளியராக தெரியல. பட் கம்மிங் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே ரம்ஜான் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறது சாட்டர்டே தான் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 3 நாள் இல்லை 4 நாளைக்கு முன்னாடியே வந்து வார் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் இருக்குது. வார் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த வார் ஸ்டாப் பண்ணின டைமில் வந்து பீஸ் டாக் நடக்கும். அந்த பீஸ் டாக் நடந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து சீஸ் ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நல்லா ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான
ஒரு ரிப்போர்ட்லாம் சொல்லுது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கண்டினியூவாக க்ரீனில் க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதாவது அங்கே வந்து வார் வந்து சீஸ்ஃபயர் பண்ணுறாங்க, வார் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு பையிங்க்கு வரும்போது நிஃப்டி பாட்டம் வந்து 1000 பாயிண்ட் ஏறி இருக்கும், 5% ஏறி இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து ஓவராக ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணும். ஒன்று நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ரியாக்ட் ஆகிடும் மார்க்கெட்டு எப்போவுமே. அதனால மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்குது, பார்க்கலான்னு 2-3 நாள் என்ன ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். எனிவே இன்னைக்கு வந்து லோ வந்து இந்த வாரத்தில் வந்து கட் ஆகவே கூடாது. யாருக்கு தெரியும், நாளைக்கு கூட கட் ஆகுமா என்னங்கிறது தெரியாது. பட் கட் ஆகக்கூடாது. கட் ஆச்சு அப்படின்னா அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,800 தென் 24,000 வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது அந்த 2000 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு பார்த்தீங்களா, 25,200, 23,000. ஸோ இந்த 2,200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1,100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது 24,100, 200ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 23,800, தேர் ஆஃப்டர் 24,000, 24,200 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லோவர் லெவலில் ஃப்ரெஷ் ஷார்ட்டுங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து ஓவராக இறங்கிடுச்சு, அதனால் ஃப்ரெஷ் ஷார்ட்டுங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட கிளியர் ட்ரெண்டு பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஷார்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷ் பையிங்க்கு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் மார்க்கெட்டு இப்போ பவுன்ஸ் ஆன மாதிரி தெரியுது, பட் இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. நமக்கு வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கணும், ருப்பி அப்ரிசியேட் ஆகிருக்கணும், இங்கே வந்து பீ ஸ்டாக் நடக்குது அப்படிங்கிற ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. அதாவது ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது, வாலட்டிலிட்டி ஹெவியாக இருக்குது. அப்படின்னால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓப்பன் பொசிஷன் யாரும் ஹோல்டு பண்ணலை அப்படிங்கிறதும் கிளியராக தெரியுது. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் கேண்டில். இது வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 hour கேண்டிலில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது இது வந்து வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டுக்கு நான் போட்டிருந்த லெவலு. எனிவே அதே தான் நம்ம வந்து இப்போ வாட்ச் பண்ணோம். 23,500ங்கிறத வாட்ச் பண்ணிக்காங்க. 23,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு மேலே ஒரு ரேலி வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,800 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 23,500 தென் 800 சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ப்பாக பவுன்ஸ் ஆகிருக்குது பாருங்கள். எப்போ பவுன்ஸ் ஆகிருக்குது? ஆஃப்டர் 3:30க்கு மேலே பவுன்ஸ் ஆகிருக்குது பாருங்கள். இந்த லெவல் தான் சப்போர்ட் அப்படிங்கும்போது 23,150ங்கிறது சப்போர்ட். 23,150க்கு கீழே வந்துச்சுன்னா 23,002 இன்றைக்கி வந்த லோ 22,950. ஸோ இந்த இடத்துல ஃப்ரெஷ் ஷார்ட்டுங்கிறது இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பவுன்ஸ் ஆகிற பட்சத்தில் 23,500 to 800 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 24,000. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், அதாவது எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 54,750. 54,750ங்கிறது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். 54,750க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 55,500 சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 53,700 தென் 53,300. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.